அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 19ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துன்யா சம்பந்தமான சேவைகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 19ஆம் நாள் பாடத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் அல் ஹதீசுல் ஹசனு என்றால் என்ன, ஹசனான ஹதீஸ்னா என்ன, அதற்குண்டான வரையறை என்ன, அதற்கான உதாரணம் என்ன, சஹீஹான ஹதீஸிற்கும் அதே போன்று ஹசனான ஹதீஸிற்குமான வேறுபாடு ஃபர்க் என்ன என்பதைத்தான் நாம இந்த இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். மாறுங்கள், சுருக்கமான முறையிலே இந்த இடத்திலும் கிதாபை வாசிக்கும் பொழுது விரிவான முறையிலும் பார்க்கலாம். அப்போ நம்ம முந்தைய பாடங்கள்ல சஹீஹான ஹதீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்திருப்போம். 5 நிபந்தனைகள் இருந்தால் ஒரு ஹதீஸிலே அது சஹீஹான ஹதீஸ் என்பதாக அறியப்படும். அதுல சொல்லி தருவார்கள், சஹீஹான ஹதீஸிற்கு உரிய 4 நிபந்தனைகள் ஹசனான ஹதீஸிலும் இடம்பெறும். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இடம்பெறாது. அதான் ஹசனான ஹதீஸ். அது என்ன 4, அது என்ன 1 அப்படின்னா, ராவி அதிலாக நீதமானவராக இருப்பது, இது முதலாவது நிபந்தனை. அதே போன்று சனது சேர்ந்திருக்குதல், இது 2வது நிபந்தனை. அதே போன்று ஹதீஸினுடைய மத்துன் ஷுதூதை விட்டும், அதாவது தனியாகுதல் என்பதை விட்டும் நீங்கி இருக்கணும். இதை பற்றி விளக்கங்கள் கடந்த பாடங்கள்ல தெளிவான முறையில் நம்ம சொல்லிட்டோம். அதனால இங்கு அதை விளக்க தேவையில்லை. 4வது, குறையை விட்டும் அந்த ஹதீஸுடைய மத்தின் நீங்கி இருக்கணும். இதை பற்றி நாம் விளக்கிட்டோம். இந்த 4 நிபந்தனைகள் இருக்கணும். அதே போன்று ஹசனான ஹதீஸ்ல ராவியுடைய லபுத், அதாவது மனன சக்தி, பேணுதல் தன்மை குறைந்த வண்ணம் இருக்கும், பரிபூரணமாக இருக்காது. இதுதான் ஹசனான ஹதீஸினுடைய வரையறை. சுருங்க சொல்ல போனால், சஹீஹான ஹதீஸில இருக்கக்கூடிய 5 நிபந்தனைகளில் 4 இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, சஹீஹான ஹதீஸ்ல அங்கே உண்டான ஒவ்வொரு அறிவிப்பாளருமே, அதாவது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகக்கூடிய அந்த தொடர் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்பாளர்களுமே லபுத்து பரிபூர்ணமானவர்களாக, அதாவது மனன சக்தி, ஹதீஸை அறிவிப்பதிலே அவர்களுடைய பேணுதல் தன்மை பரிபூர்ணமானவர்களாக இருப்பாங்க. அதாவது ஹதீஸை அறிவிச்சுட்டாங்கன்னா அவங்க பிற்காலத்துல என்னது, நான் தெரியாம இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், நான் இப்படி கேட்கல, மறந்து சொல்லிட்டேன், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அறிவித்தால் அதுல உறுதியா இருப்பாங்க. அவருடைய மனன சக்தியும் பேணுதலும் அப்படி இருக்கும். இதுதான் ஹதீஸா சஹீஹான ஹதீஸில் உண்டான தன்மை. சற்று மாற்றமாக ஹசனான ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய ராவிகளில் ஏதாவது ஒருவர் அந்த லபுத்து குறைந்தவரா இருப்பாங்க. அதாவது அவர்களை அறியாமல் சில நேரங்கள்ல மறந்து அறியாமல் என்ன சில வார்த்தைகள் மாறலாம். அப்படி லபுத்து குறைந்தவர்களான ஏதேனும் ஒரு ராவி சனதுல இடம்பெற்றாலே அந்த ஹதீஸு ஹசனான ஹதீஸ் என்பதாக ஆயிரும். அப்ப இதுதான் சஹீஹான ஹதீஸிற்கும் ஹசனான ஹதீஸிற்குமான வேறுபாடு. இன்னும் சொல்ல போனா சஹீஹான ஹதீஸும் ஹசனான ஹதீஸும் ரெண்டுமே ஆதாரம் பிடிக்கப்படக்கூடிய ஒன்றுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன சின்ன வித்தியாசம் என்னன்னா, சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய எல்லா ராவிகளுமே லபுத்து பரிபூர்ணமானவர்களாக இருப்பாங்க. ஹசனான ஹதீஸ்ல ஏதாவது ஒரு ராவியாவது
இப்படி இருப்பாங்க, லபத்து குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதனால அது சஹீஹான ஹதீஸ் என்ற தரத்திலிருந்து இறங்கி ஹசனான ஹதீஸிற்கு வருகிறது என்பதை நமக்கு இந்த பாடத்துல சுருக்கமான முறையில சொல்லி கொடுக்கறாங்க. அதற்கான ஒரு உதாரணத்தையும் குறிப்பிடுவாங்க. லவ்லா அன் நஷுக்கா அல உம்மத்தி என்று தொடங்கக்கூடியதான ஹதீஸ் நம்ம வாசிக்கும் பொழுது விரிவான முறையில பரிபூர்ணமான முறையில பார்ப்போம். அந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல ஒரே ஒரு ராவி, அந்த ராவி மட்டும் லபுத்து குறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது மனன சக்தி, ஹதீஸ் அறிவிக்கிறதுல பேணுதல் தன்மை குறைந்தவர்கள் என்று ஹதீஸு கலையால் அறியப்பட்ட ஒரு ராவி அந்த ஹதீஸுடைய சனதுல இடம் பெறதுனால அந்த ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸினுடைய தன்மைகள் 4 இருந்தாலும் இந்த ஒண்ணு இல்லாம இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் ஹசனான ஹதீஸ் என்பதாக அறியப்படும் என்ற ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்ப இதுதான் இன்றைய பாடத்தினுடைய சுருக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். இனி வாங்க கிதாபை நாம வாசிக்கும் பொழுது இதை பற்றிய விரிவான விஷயங்களையும் இன்னும் அந்த லபுத்து குறைந்திருக்குதல்னா என்ன என்பதை நமக்கு முசன்னிஃப் அழகாக விளக்கி தருவாங்க. அதை நம்ம வாங்க கிதாபை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹதீஸுல் ஹசனு, ஹசனான ஹதீஸ். இதுதான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம். ஹசனான ஹதீஸினுடைய தாரீஃப் என்ன, முசன்னிஃப் அவர்கள் என்ன வரையறையை நமக்கு குறிப்பிடுறாங்க பாருங்க. வல் ஹசனு, ஹசனான ஹதீஸ் என்பதாகிறது. ஹுவ, அந்த ஹசனான ஹதீஸ் என்பதாகிறது. இந்த ஹுவுடைய லமீர் இந்த அல் ஹசனை நோக்கி மீளக்கூடியதா இருக்கும். அப்ப ஹசனான ஹதீஸ் என்பதாகிறது மா, ஒரு ஹதீஸாக இருக்கும். ரவாஹு, அந்த ஹதீஸை அறிவித்தார்கள், அறிவித்திருப்பார்கள். யாரு? அதுலுன், நீதமான ஒரு ராவி. அதில்னா என்ன, அதை பற்றிய விளக்கம் என்ன என்பதை நாம விரிவான முறையில நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்துட்டோம். அப்ப இங்க நாம சுருக்கமான முறையில இதற்கு உரிய அந்த பொருளை வைத்தால் நமக்கு இங்கே போதுமானதாக இருக்கும். பாருங்க, அப்போ ரவாஹு, அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார். இந்த ஹூடைய லமீர் இந்த ஹதீஸை நோக்கி மாவை நோக்கி மீளுது. ரவாவுடைய ஃபாயிலு அதுலுன், நீதமான ஒரு அறிவிப்பாளர். இன்னும் கயிறு தாமில் லபுத்தி, லபுத்து பரிபூர்ணமாகாத இன்னும் நீதமான ஒரு நபர், ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்திருப்பாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். அப்ப லபுத்துனா என்ன, லபுத்து பரிபூர்ணமாகுதல்னா என்ன என்பதையெல்லாம் நாம கடந்த பாடங்கள்ல பார்த்திருப்போம். அப்ப லபுத்து பரிபூர்ணமாகாமல் இருப்பதுனா என்ன, அறவே லபுத்து இல்லாமல் இருப்பதா? அதாவது லபுத்துனா மனநம், அது மனன சக்தி, அதே போன்று ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்திலே ஒரு பேணுதல், இதுதான் லபுத்தினுடைய பொருள். அது பரிபூர்ணமாகுதல்னா என்ன அப்படின்னு நாம கடந்த பாடங்கள்ல பார்த்திருப்போம். இப்போ பரிபூரணம் ஆகாமல் இருக்குதல்னா அறவே இல்லாமல் இருப்பதா என்ற அர்த்தம் அல்ல. அதை குறித்த ஒரு சிறிய விளக்கத்தை நமக்கு இந்த இடங்கள் நமக்கு தருவாங்க. அது அப்பொழுது நம்ம இதை விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் பொருளை மட்டும் பார்ப்போம். என்னது? லபுத்து பரிபூரணமாகாத நீதமான ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்திருப்பாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். முத்தசில சனதி, சனது பரிபூரணமான நிலையில். இங்க நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்ல ஹதீசு சஹீஹுவிற்கு மேல தாரீஃப் போடும் பொழுது மத்தசல சனதுஹு எனும் விவாரத்தை போட்டாங்க முசன்னிஃப் அவர்கள். அந்த ஹதீஸினுடைய சனது சேர்ந்திருக்கும், அப்ப சேர்ந்ததான ஒரு ஹதீஸ் அப்படி என்று நம்ம அர்த்தம் வச்சாங்க. இங்க அப்படி இல்லாம முத்தசில சனதுன்னு போட்டிருக்கிறாங்க. இதனால பொருளில பெரிய மாற்றம் இல்லை, இருந்தாலும் அங்கு வந்த வார்த்தை வேறு, இங்க வந்த வார்த்தை வேறு. அதனால் நம்ம பொருள் சற்று மாறும். அதாவது விளக்கத்துல மாற்றம் இருக்காது, பொருளில் மட்டும் கொஞ்சம் மாறும். எப்படி? சனது சேர்ந்திருக்க கூடியதான நிலையில் இந்த மா எனும் இந்த மௌசூல் இங்கிருந்து இது ஹால் ஆக்கணும். அது எப்படிப்பட்ட ஹதீஸ்னா சனது சேர்ந்திருக்க கூடியதான நிலையில் என்று நம்ம அர்த்தம் வைக்கணும். முசன்னிஃப் அவர்கள் இந்த தாரீஃபை இங்கே இப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த அதே அல் ஹசனு, ஹசனான ஹதீஸினுடைய தாரீஃபை வேறு சில இமாம்கள் நம்ம எப்படி தாரீஃப் போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தால் பாருங்க, அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கல்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிட்ட தாரீஃபை நம்ம இங்க குறிப்பிட்டிருக்கிறோம். பாருங்க, அல் ஹதீசுல் ஹசனு மத்தசல சனதுஹு என்றது அவங்க போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு இபாரத்தை போடுவாங்க. பொருளில் சிறிய மாற்றம் வரும், விளக்கத்துல பெரிய மாற்றம் ஏற்படாது. அப்ப மத்த மா ஒரு ஹதீஸாக இருக்கும்.
இத்தசல சனதுஹு, அந்த ஹதீஸினுடைய சனது சேர்ந்ததாக இருக்கும், சேர்ந்ததான ஒரு ஹதீஸ் ஆகும். பினக்லில் ஆதிலி, அதிலான ஒரு நீதமான ஒரு ராவியின் அறிவிப்பை கொண்டு. அல்லது எப்படிப்பட்ட நீதமான ராவி? ஹஃப லபுத்துஹு, அந்த ராவியுடைய லபுத்து லேசானதாக இருக்குமே. மேல நம்ம முசன்னிஃப் அவர்கள் போட்ட வார்த்தையில கைரு தாமில் லபுத்துனாங்க, லபுத்து பரிபூரணமாகாத ஒரு ராவினாங்க. இங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ராவியுடைய லபுத்து, அதாவது மனன சக்தி, அதே போன்று பேணுதல் லேசானதாக இருக்குமே, அப்படிப்பட்டதான ஒரு நீதமான ராவி அறிவிப்பது கொண்டு. அம் மிசிலிஹி, தன்னை போன்ற ஒருவரை தொட்டும் அறிவிப்பது கொண்டு. எதுவரை? இலா முன்தஹாஹு, அந்த ஹதீஸினுடைய இறுதி வரை. மின் கைரி ஷுதூதின், எந்த ஒரு ஷுதூதும் இல்லாமல். ஷுதூதுனா என்ன என்பதை நாம கடந்த பாடங்கள்ல விவரிச்சிட்டோம். வலா இல்லத்தின், இன்னும் இல்லத்தும் இல்லாமல் ஒரு நீதமான ஒரு ராவி. எப்படிப்பட்ட ராவி? லபுத்து லேசானவரான ஒரு நீதமான ராவி தன்னை போன்ற ஒருவரை தொட்டும் ஹதீஸினுடைய முடிவு வரை அறிவிப்பது கொண்டு எந்த ஹதீஸினுடைய சனது சேர்ந்ததாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும். இப்ப இப்படிதான் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லா அலைஹி நமக்கு தாரீஃபை இட்டு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம முசன்னிஃபுடைய இபாரத்துக்குள்ள போவோம். பெரிய அளவுக்கு மாற்றம் இல்ல. அங்க ஹஃபல் லபுத்துஹு நாங்க, இங்க கைரு தாமில் லபுத்துன்னு இருக்காங்க. அதே போன்று அங்க மத்தசல சனதுகும் நாங்க, இங்க முத்தசில சனது என்றார்கள். பெருமளவுல விளக்கத்துல பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே கருத்தை நமக்கு சொல்லக்கூடியதுதான். அப்ப ஹதீஸுடைய சனது சேர்ந்திருக்கக்கூடியதான நிலையில் லபுத்து பரிபூரணமாகாத நீதமான ஒரு ராவி எந்த ஹதீஸை அறிவித்திருப்பார் அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். வ இன்னும் சலீம, அந்த ஹதீஸ் சலீமவுடைய ஃபாயிலாக நாம் எதை கொண்டு போகணும்? இந்த மா, அந்த ஹதீஸு நீங்கி இருக்கும், நீங்கி இருக்கும் மின ஷுதூதி, ஷுதூதை விட்டும். ஷுதூதுன்னு என்னது நம்ம சொல்லி இருந்தோம். ஒரு பெரும் கொண்ட உலமாக்களுடைய கூட்டம் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதிலிருந்து தனியாகுவது, இதுக்கு பேர் தான் ஷுதூது. அப்ப பெருங்கொண்டம் ராவிகள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு அதற்கு மாற்றமாக ஒரு ராவி அறிவிப்பதுக்கு பேர் தான் ஷுதூதுங்குவாங்க ஹதீஸுடைய புழக்க பாஷையில. அந்த ஷுதூதை விட்டும் அந்த ஹதீஸு நீங்கியதாக இருக்குமே, அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். சலிமவை நாம இந்த ரவால அத்துஃப் செய்யணும். இன்னும் சலிம, அந்த ஹதீஸ் நீங்கி இருக்கும். மினல் இல்லத்தி, குறையை விட்டும் நீங்கி இருக்குமே, ஷுதூதை விட்டும் நீங்கி இருக்குமே, அப்படிப்பட்டதான ஒரு ஹதீஸாக இருக்கும். அப்போ இந்த வார்த்தைகள் 5 விதமான நிபந்தனைகளோடு அல் ஹதீசுல் ஹசனை நாம சுருக்கமான முறையில விளங்கிட்டோம். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது அல் ஹதீசு சஹீஹுக்கும் அல் ஹதீசுல் ஹசனுக்குமான ஒரு சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த லபுத்து பரிபூரணமாகாமல் இருக்குதல் என்னும் அந்த ஒரு விஷயம்தான். இப்போ அதை மட்டும் நமக்கு இங்க முசன்னிஃப் அவர்கள் விளக்கி தர போறாங்க. அதை நாம விளங்கும் பொழுது சஹீஹான ஹதீஸிற்கும் ஹசனான ஹதீஸிற்கும் உள்ள ஒரு சிறிய வேறுபாடை நம்மால விளங்கி கொள்ள முடியும். வாங்க அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். பாருங்க, வல் முராது பி கௌனிஹி கைர தாமில் லபுத்தி. வல் முராது, நாடப்படுவதாகிறது. பி கௌனிஹி, பி கௌனிஹி அப்படின்னா அவர் ஆகி இருப்பது கொண்டு, அதாவது அறிவிப்பாளர். மேல நமக்கு அதிலு என்றும் அதிலான ராவி, தாம் லபுத்து பரிபூர்ணமாகாத ராவி அறிவிப்பாளர் என்றெல்லாம் குறிப்பிட்டாங்களா இல்லையா? அந்த அறிவிப்பாளர் பார்த்துதான், அதை நோக்கிதான் லமீர் மீளுது. அப்போ அந்த அறிவிப்பாளர் ஆகி இருப்பது கொண்டு, எப்படி ஆகி இருப்பது கொண்டு? கைர தாமில் லபுத்தி, லபுத்து பரிபூரணமாகாதவராக அவர் ஆகியிருப்பது கொண்டு நாடப்படுவதாகிறது. அல்லா யகூன, அவர் ஆகாமல் இருப்பதாகும். யாரு? இந்த ஹி எங்க பார்த்து லமீர் மீளுதோ அங்கதான் இந்த அல்லா யகூனுடைய இஸ்மா இருக்கும். அங்கதான் இந்த அல்லா யகூனுடைய லமீர் இஸ்மு மீளும். அப்ப அல்லா யகூன, அந்த அறிவிப்பாளர் ஆகாமல் இருப்பதாகும். கது வசல, நிச்சயமாக சேருபவராக. எதன் பக்கம் சேருபவராக? இலா தரஜத்தில் ஹாஃபில் முத்கினி அல் முத்தயக்கிலி. அல் ஹாஃபில்னா ஹிஃபுல் நிறைந்தவர். அதாவது என்னது? மேல நமக்கு லபுத்துக்கு விளக்கம் போடும் பொழுது சொன்னாங்க, ஹிஃபுல் பரிபூர்ணமானவர்னா யாரு? ஒரு ஹதீஸை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தெரியாம சொல்லிட்டேன், மறந்து சொல்லிட்டேன் அப்படிலாம் மாற மாட்டாங்க. அவங்க ஹிஃபுல் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. அதான்
மனனம் நிறைந்தவர், பேணுதலானவர் என்னும் அர்த்தம் இந்த அல் ஹாஃபிதுக்கு. அப்ப ஹாஃபிதுடைய அந்தஸ்தின் பக்கம் அல் முத்கினி, இன்னும் அல் ஹாஃபித் அப்படின்னா ஹதீஸினுடைய இஸ்திலாஹில சொல்லுவாங்க, சுமார் 1,00,000 ஹதீஸுகளை சனதோடு பரிபூர்ணமான முறையிலே மனனம் செய்தவர்களை ஹாஃபிது என்னும் சொல்லும் வளமையும் ஹதீஸுடைய கலையில் இருக்குது. அப்போ இங்க நமக்கு மனனம் அதே போன்று பேணுதல் நிறைந்த அந்த அல் ஹாஃபிதினுடைய அந்தஸ்தின் பக்கம் சென்று சேர்ந்தவராக அவர் ஆகாமல் இருப்பதாகும். இன்னும் அதாவது தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, அல் முத்துகினி, உறுதிமிக்கவராக. ஏன்னா அல் முத்துகின்னா மேல போட்டாங்க, அல் இத்துகானு ஃபில் ஹைஃபுல்னு ஒரு வார்த்தை போட்டாங்க, அந்த ஹதீஸை மனனம் செய்யும் விஷயத்திலே உறுதி உள்ளவர் அப்படின்னு. அப்போ அந்த உறுதி உள்ளவரான அல் முத்தையக்கிலீனா என்னது, விழிப்பு கொண்டவரான, விழிப்பு நிலை கொண்டவரான. மேல குறிப்பிட்டாங்க ஷதீதுல் யக்லான், இந்த இதே போன்ற வார்த்தையை போட்டாங்க. விழிப்பு நிலை கடினமானவராக இருக்கணும். அதாவது எப்பொழுதுமே ஒரு ஹதீஸை அறிவிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க குறிப்பிடுறாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு நான் இந்த வார்த்தையை தெரியாம சொல்லிட்டேன், இந்த வார்த்தையை நான் மறந்து சொல்லிட்டேன் என்று சொல்பவர்களாக இல்லாமல் விழிப்பு நிலை பரிபூரணமானவராக, உறுதிமிக்கவராக, மனனமும் பேணுதலும் நிறைந்தவரான இப்ப இந்த அதாவது விழிப்பு நிலை உள்ளவரான, உறுதிமிக்கவரான, மனன சக்தி நிறைந்தவரான ஒருவருடைய அந்தஸ்தின் பக்கம் சென்று சேர்பவராக அவர் ஆகாமல் இருப்பதாகும். இதுக்கு பேரு தான் லபுத்து பரிபூர்ணமாகாதவராக இருக்குதல் அப்படிங்கிறது கொண்டு முராதுங்கிறாங்க. அதாவது ஹதீஸ் அறிவிப்பாங்க, அந்த அறிவிப்பாளர் எப்படிப்பட்ட தரஜால இருப்பாங்க, எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சஹீஹான ஹதீஸ்ல நாம ஒரு ராவியுடைய அந்தஸ்தை குறிப்பிட்டோம், அவங்க எப்படி ஹாஃபிலாக, முத்துகினாக, முத்தையக்கிலா இருப்பாங்கன்னு. அந்த அந்தஸ்தே அந்த ராவி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராவி ஒரு ஹதீஸினுடைய தொடர்ல இடம்பெறாங்கன்னா அந்த ஹதீஸு அல் ஹதீசுல் ஹசனு என்பதாக, அதாவது ஹசனான ஹதீஸ் என்பதாக குறிப்பிடப்படும். அதாவது சஹீஹான ஹதீஸினுடைய எல்லா நிபந்தனைகளுமே இடம்பெறுது. ஆனால் அந்த ஹதீஸினுடைய சனதில் வரக்கூடியதான ஒரு அறிவிப்பாளர் இப்படிப்பட்ட நிலையில, அதாவது லபுத்து பரிபூரணமாகாத ஒருவராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸ் எனும் அந்தஸ்திலிருந்து கொஞ்சம் இறங்கி அல் ஹதீசுல் ஹசனு எனும் அந்தஸ்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வலாக்கின் என்றாலும் யாத்தரீஹி அவரை சேரும், எவரை, இந்த அல்லாஹ் யகூனவுடைய இஸ்மாக, அதே போன்று கது வசலவுடைய ஃபாயிலாக, லமீர் ஃபாயிலாக எதையெல்லாம் நாம் குறிப்பிட்டோமோ அங்கதான் இந்த லமீர் மேலக்கூடியதாக தான் அந்த அறிவிப்பாளரை சேரும். அஹ்யானன் சில நேரங்களில், பஅலுல் ஹதஇ சில தவறுகள், அவில் கஃப்லத்தி சில பொடுபோக்கு தன்மைகள், அவி சஹுவி அவின் நிசியானி, சஹுவு அன் நிசியான் ரெண்டுக்குமே நம்ம மறதின்னு அர்த்தம் கொடுப்போம். ஆனா ஒரு சில கிதாபுகள்ல சஹுவுக்கும் நிசியானுக்கும் சின்ன வித்தியாசம் சொல்றாங்க, அதை இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சஹுவு அப்படின்னா என்னதுன்னா, நினைவுபடுத்தினா உடனே நமக்கு ஞாபகம் வந்துடும், இதுக்கு பேர் தான் சஹுவுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிசியான்னு அப்படி இல்லை, ஒரு சாதாரண ததுக்கிறா, ஒரு நினைவூட்டலின் மூலமாக மட்டும் அந்த விஷயம் ஞாபகம் வந்துடாது, கடுமையான முயற்சி செஞ்ச பிறகுதான் அது ஞாபகமே வரும். இதுக்கு பேரு தான் சஹுவு மறதிக்குண்டான நிசியானுக்குண்டான வேறுபாடு. அப்போ சில தவறுகள் அல்லது சில பொடுபோக்கு தன்மைகள், அல்லது அவி சஹ்வி சில மறதிகள், அவின் நிசியானி சில மறதிகள் சில நேரங்களில் அவரை சேரும். அதான் தாமுல் பரிபூர்ணமா லபுத்து பரிபூர்ணமாகாத நபர்னா இவங்க தான் என்று குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த அறிவிப்பாளருக்கு சில நேரங்கள் என்ன ஏற்படும்னா, அதை தெரியாம சொல்வது, மறந்து சொல்வது, பொடுபோக்குத்தனமாக சொல்வது, இது போன்றவைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் அந்த ராவியை ஹதீஸினுடைய கலையில இவர் என்னது, லபுத்து பரிபூர்ணமாகாத ராவி என்பதாக குறிப்பிட்டிருப்பாங்க ஹதீஸுடைய கலையில. அதனால அந்த ராவி இடம்பெறக்கூடியதான ஹதீஸ் அல் ஹதீசுல் ஹசனு என்பதாக பதியப்பட்டிரும். சஹீஹான ஹதீஸ் அல்ல, இது ஹசனான ஹதீஸ் என்பதாக பதியப்பட்டிரும். ஆனா மஅ கௌனிஹி மஷ்ஹூரம் பிஸ்ஸுதுகி, மஅ கௌனிஹி அவர் ஆகுவதோடு, யார் அந்த அறிவிப்பாளர், இந்த ஹீவுடைய எல்லாமே எங்க போகுதோ அங்கதான் இங்கேயும் இதுவும் போகும். அந்த அறிவிப்பாளர் ஆகுவதோடு மஷ்ஹூரன் பிரபலமானவராக, பிஸ்ஸுதுகி உண்மையை கொண்டும் நேர்மையை கொண்டும் பிரபலமானவராக அவர் ஆகி இருப்பதோடு. ஆனால் அதான் சொல்றாங்க, அந்த அறிவிப்பாளர் சில சில பொடுபோக்கு தன்மைகள், சில மறதிகள் ஏற்படுறதுனால அவங்க என்னது பாவி அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்திற்கு அல்ல, அவர் நேர்மையான உண்மையான நல்ல ஒரு அறிவிப்பாளர் தான். என்றாலும் சில மறதிகள்
சில நேரங்கள்ல ஏற்படுறதுனால அவங்க லபுத்து பரிபூர்ணமாகாதவர், அதாவது லபுத்து குறைந்தவர், லேசானவர் என்னும் ஒரு அர்த்தத்துல ஹதீசுடைய கலையிலே பார்க்கப்படுவார் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தராங்க. இன்னும் நாம் கவனித்துக் கொள்வோம். என்ன சொல்ல போறாங்கன்னா, ஒரு வித்தியாசம் சொல்ல போறாங்க. சஹீஹான ஹதீஸிற்கும் ஹசனான ஹதீஸிற்குமான ஒரு வித்தியாசம் சொல்றாங்க. ஆனா ரெண்டு ஹதீஸுமே எஹ்திஜாஜுடைய விஷயத்துல ஒண்ணுதான். சஹீஹான ஹதீஸை கொண்டும் நாம ஒரு விஷயத்திற்கு ஆதாரம் பிடிக்கலாம். அதே போன்று ஹசனான ஹதீஸை கொண்டும் நாம ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் பிடிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் குறிப்பிடுறாங்க பாருங்க. இன்னும் நாம் கவனித்துக் கொள்வோம். அன்னல் ஃபருக, நிச்சயமாக வித்தியாசமாகிறது. பைன சஹீஹி வல் ஹசனி, சஹீஹான ஹதீஸிற்கும் இன்னும் ஹசனான ஹதீஸிற்கு மத்தியிலே உண்டான வித்தியாசமாகிறது. தமாமுல் லபுத்தி ஃபி சஹீஹி வ ஹிஃபத்துல் லபுத்தி ஃபில் ஹசனி. அவ்வளவுதான். என்னது? தமாமுல் லபுத்தி ஃபி சஹீஹி, சஹீஹான ஹதீஸிலே லபுத்து பரிபூரணமாக இருக்கும். வ ஹிஃபத்துல் லபுத்தி ஃபில் ஹசனி, ஹசனான ஹதீஸிலே லபுத்து லேசானதாக இருக்கும். இன்னும் ஹிஃபத்துல் லபுத்தி, லபுத்து லேசானதாக இருக்கும் எங்க? ஹசனான ஹதீஸ்ல. அப்ப இதுதான் வித்தியாசம். வேற ஹதீஸினுடைய விஷயத்துல வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. சஹீஹான ஹதீஸ்னா அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ராவிகள், அனைத்து ராவிகளுமே லபுத்து பரிபூர்ணமானவங்களா இருப்பாங்க. ஆனா ஹசனான ஹதீஸில் வரக்கூடிய ஏதேனும் ஒரு ராவி, எந்த முழுமையான ராவி என்று கூட இல்லை, ஏதேனும் ஒரு ராவியுடைய லபுத்து லேசானாலும் கூட அந்த ஹதீஸு ஹசன் எனும் அந்தஸ்திற்கு இறங்கக்கூடியதாக ஆயிரும் என்பதை இங்க நமக்கு ஒரு வித்தியாசமாக, நமக்கு ஒரு ஃபருக்காக நமக்கு சொல்லி தராங்க. அப்போ சஹீஹான ஹதீஸ்னா என்னன்னு கடந்த பாடத்துல பார்த்தோம். இப்ப ஹசனான ஹதீஸ்னா என்னன்னு நாம பார்த்திருக்கிறோம். ஒரு சிறிய அளவு வித்தியாசம் தான், லபுத்து லேசாக இருக்கும், அவ்வளவுதான். அப்போ ஹசனான ஹதீஸுடைய தாரீஃபையும் அதில் சொல்லப்பட்ட ஒரு சிறிய இந்த லபுத்து பரிபூர்ணமாகாமல் இருப்பது என்பதனுடைய விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். இப்ப அதை தொடர்ந்து இந்த ஹசனான ஹதீஸிற்கான ஒரு உதாரணத்தை நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வருவாங்க. வாங்க அதை பார்ப்போம். மிசாலுஹு, அதனுடைய உதாரணமாகிறது. இதனுடைய இந்த ஹூடைய லமீரை நாம் எங்க மீட்டணும்? அல் ஹதீசுல் ஹசனு. அப்ப ஹசனான ஹதீஸினுடைய உதாரணமாகிறது ஹதீசுன், ஒரு ஹதீஸாக இருக்கும். ஆத்தி அப்படின்னு இங்க ஒரு சிஃபத்து உள்ரங்கத்தில் இருக்கும், பின்வரக்கூடிய ஹதீஸாக இருக்கும் என்றும் வைக்கலாம். அல்லது ஹதீசு லௌலா அன்ஷுக்க அலா உம்மத்தி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இன்த குல்லி ஸலாத்தின் எனும் இந்த ஹதீஸாக இருக்கும் என்றும் நாம பொருள் வைக்கலாம். பாருங்க, அப்ப அந்த ஹதீஸ் என்ன? லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி, இலான் போட்டிருக்காங்க, அச்சு பிழையாக வந்திருக்கிறது, பிரிண்டிங் மிஸ்டேக். அலா உம்மத்தி என்பதுதான் சரி. அப்ப என்னுடைய சமூகத்தின் மீது நான் சிரமப்படுத்துவதை நான் அஞ்சவில்லை என்றால், அப்படிதான் இங்க ஒரு வார்த்தை உள்ரங்கத்தில் இருக்கும், அப்படிதான் ஷரகுகள் விளக்க உரைகள்ல குறிப்பிடுறாங்க. அப்ப என் உம்மத்தின் மீது நான் சிரமப்படுத்துவதை நான் அஞ்சவில்லை என்றால், இல்ல அமர்த்துகும், நிச்சயமாக அவர்களை நான் ஏவி இருப்பேன். உம்முடைய லமீரு இந்த உம்மத்து, அப்ப என் சமூகத்தை நிச்சயமாக நான் ஏவி இருப்பேன். பிஸ்ஸிவாக்கி, மிஸ்வாக்கு செய்வது கொண்டு. எப்போ? இந்த குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையின் சமயத்திலும். அப்ப என் உம்மத்துக்கு சிரமமாயிரும் நான் பயந்துதான் மிஸ்வாக்கை கடமையாக்கல ஒவ்வொரு தொழுகையிலையும் என்று குறிப்பிடுறாங்க. மிஸ்வாக்கினுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் பேசக்கூடிய ஹதீஸ் இது. ஃபஹாதா, எனவே இதுவாகிறது. எது? இந்த லௌலா என்று தொடங்கி ஸலாத்தில் முடியக்கூடிய இந்த ஹதீஸ் ஆகிறது ஹதீசுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸாக இருக்கின்றது. ஏன்? அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க. ரவாஹு, இதை அறிவித்தார்கள். எதை? இந்த ஹூடி லமீரு இந்த லௌலா என்று தொடங்கி ஸலாத் என்று முடியக்கூடியதான இந்த ஹதீஸ். அப்ப அந்த ஹதீஸை அறிவித்தார்கள் யாரு? முஹம்மது பின் அம்ரின் ரஹ்மஹுல்லா. அப்ப இவங்க அறிவிக்கிறாங்க. இவங்க யாரை தொட்டு அறிவிக்கிறாங்க? அன் அபி சலமத்தா, அபு சலமா ரஹ்மஹுல்லாவை தொட்டும். இவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் அபி ஹுரைரத் ரதியுல்லாஹு, அபு ஹுரைரா ரதியுல்லாஹுவை தொட்டும். இதுதான் இந்த ஹதீஸினுடைய சனது, இதுதான் இந்த ஹதீஸினுடைய மத்தன் என்பதை நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த சனது மத்தின் இவைகளின் காரணமாக இது ஹசனான ஹதீஸாக இடம்பெறுது. அது எதனாலனா அதை சொல்றாங்க பாருங்க. வக்கத் தஹக்கத்,
நிச்சயமாக உண்டாகி இருக்கிறது, அதாவது இருக்கின்றது. ஃபீஹி, இந்த ஹதீஸிலே, அத லவுலா என்று தொடங்கி குல்லி சலாத் என்று முடியக்கூடியதான் இந்த ஹதீஸிலே இருக்கின்றது. ஷுரூத்துல் கபூலி குல்லுஹா, கபூலினுடைய அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதினுடைய நிபந்தனைகள் முழுவதும் அந்த ஹதீஸிலே உண்டாகி இருக்கின்றது, நிச்சயமாக உண்டாகி இருக்கின்றது. அந்த நிபந்தனைகள் என்ன நமக்கு பயான் செய்யறாங்க பாருங்க. எனது மினல் அதாலத்தி, நீதமாக இருப்பதினால். அப்ப நீதத்தில் நின்றும், அப்போ அதாலத்துன்னு என்னது? ராவி நீதமானவராக இருக்கணும். இதை பற்றி விளக்கங்கள் விரிவான முறையில பேசிட்டோம் நம்ம. அப்ப நீதத்தில் இருந்தும், வத்திஸ்வாலி சனதி, இன்னும் சனது சேர்ந்திருப்பதில் நின்றும், வசலாமத்தி மின் ஷுசூதின், அந்த ஹதீஸினுடைய மத்தின் ஷுசூதை விட்டும் நீங்கி இருப்பதில் நின்றும், வல் இல்லத்தி, இன்னும் இல்லத்தை விட்டும், இந்த அல் இல்லத்தி என்பதை நாம இந்த ஷுசூதில அத்துப்பு செய்யணும். அப்போ எதை விட்டும்? ஷுதூதை விட்டும், அதாவது தனியாகுதல் என்பதை விட்டும், இன்னும் குறையை விட்டும், மத்தின் நீங்கி இருப்பதிலிருந்தும், சனது சேர்ந்திருப்பதில் நின்றும், ராவி நீதமாக இருப்பதில் நின்றும், இந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் அனைத்தும் இந்த ஹதீஸிலே நிச்சயமாக உண்டாகி இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸ்ல இந்த 4 நிபந்தனைகளும் இருக்குது. நம்ம மேல சஹீஹான ஹதீஸுக்கு குறிப்பிட்ட 5 நிபந்தனைகள்ல 4 நிபந்தனைகளும் இந்த ஹதீஸிலேயும் சனதிலேயும் மத்தினிலேயும் பேணப்பட்டிருக்குது. இல்லா அன்ன அஹத ருவாத்திஹி, என்றாலும் அன்ன அஹத ருவாத்திஹி, அந்த ஹதீஸினுடைய, இங்க லமீரை மீட்டணும், அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவராகிறவர், நிச்சயமாக ஒருவராகிறவர், வஹுவ, அந்த ஒருவராகிறவர், இந்த ஹுவோடைய லமீர் இந்த அஹதை நோக்கி மீட்டணும், அந்த ஒருவராகிறவர் முஹம்மது இப்னு அம்ரின் ரஹிமஹுல்லா, இவங்க. அந்த ஒருவராகிறவர் முத்தஹமுன், இங்க முத்தஹுமுன்னு போட்டிருக்காங்க, முத்தஹமுன், இது இஸ்மு மஃஊல். முத்தஹமுன், முத்தஹமுன்னா வஹமுல இருந்து வந்த வார்த்தை இது. வஹமுன்னா சொல்லுவாங்க மனதில் தோன்றக்கூடிய ஒன்று, அதாவது யூகம் என்று அர்த்தம் வைக்கலாம், சந்தேகம் எனும் கூட அர்த்தம் இருக்கு வஹமுக்கு. அப்போ யூகம் கொள்ளப்படுபவராக இருக்கிறார். எது விஷயத்திலே? ஃபி கூவத்தி ஹிஃபுதிஹி, அவரினுடைய மனன சக்தியுடைய ஆற்றலின் விஷயத்திலே, சக்தியின் விஷயத்திலே அவர் யூகம் கொள்ளப்படுபவராக இருக்கிறார். இந்த ஹீவுடைய லமீர் இந்த முஹம்மது இப்னு அம்ர், அதாவது இந்த அஹதை நோக்கி மீளும். இன்னும் வ தமாம், இங்க வாவ் என்பதாக இருக்கும். அப்படி வா ஒரு பொழுதுதான் அர்த்தம் பரிபூர்ணமாக கூடியதா இருக்கும். எழுத்து அச்சு பிழையின் காரணமாக விடுபட்டிருக்கலாம். அப்போ அவருடைய மனனத்தினுடைய சக்தியில் அவர் யூகம் கொள்ளப்படுபவராக இருக்கிறார். இன்னும் தமாமி லபுத்திஹி, அவருடைய லபுத்து, அந்த மனன சக்தி பேணுதல் பரிபூர்ணமாகும் விஷயத்திலேயும், இன்னும் அவரினுடைய அந்த மனன சக்தியினுடைய விஷயத்திலேயும் யூகம் கொள்ளப்படுபவராக இருக்கிறார். யாரு? அந்த ஒரு அறிவிப்பாளரான முஹம்மது இப்னு அம்ர் ரஹிமஹுல்லா. ஆனா அன்னஹு, எத்துடன் அன்னஹு, நிச்சயமாக அவராகிறவர் யாரு? அந்த ஒருவரான முஹம்மது இப்னு அம்ர் ரஹிமஹுல்லா ஆகிறவர்கள் சாதிகுன், உண்மையாளராக நேர்மையான நபராக இருக்கின்றார்கள். சிகத்துன், நம்பகத்தன்மை உள்ள நபராகவும் உறுதிமிக்க நபராகவும் இருக்கின்றார்கள். அப்படி அவர்களாகிறவர்கள் இப்படி இருப்பதோடு, அவருடைய லபுத்து பரிபூர்ணமாகும் விஷயத்திலேயும், அவருடைய ஹைஃபுது உடைய சக்தியின் விஷயத்திலேயும் அவர் யூகம் கொள்ளப்படுபவராக இருக்கிறார் என்பதை தவிர மீதி உண்டான இந்த அனைத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகளும் அந்த ஹதீஸிலே நிச்சயமாக உண்டாகி இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு குறிப்பிட்டு தராங்க. அப்ப இதை நம்ம வாசிக்கும் பொழுதே நமக்கு விஷயங்கள் தெளிவாக இருக்கும். இந்த ஹதீஸ் ஏன் அல் ஹதீசு சஹீஹ் என்று இல்லாமல் அல் ஹதீசுல் ஹசனாக ஏன் ஆனது என்பதை நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். எதனால? இந்த ஹதீஸ், அதாவது சனது மத்தின், இவை இரண்டிலேயும் பார்க்கும் பொழுது சஹீஹான ஹதீஸினுடைய 5 நிபந்தனைகளில் 4 இருக்குது. ஆனால் அந்த ஒரே ஒரு நிபந்தனை, அதாவது அந்த ஹதீஸினுடைய சனதில் வரக்கூடிய முஹம்மது இப்னு அம்ர் ரஹிமஹுல்லா அவர்கள் லபுத்து
ஹிஃபத்தானவர்களாக, அதாவது பரிபூரணமாகாதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் கலையிலே அறியப்பட்டிருப்பதால், அந்த ராவி இந்த ஹதீஸின் சனதிலே இடம்பெறுவதால் இந்த ஹதீஸு ஹசனான ஹதீஸ் என்பதாக பதியப்படுகிறது என்ற செய்தியை நமக்கு இங்க குறிப்பிட்டு தராங்க. அப்போ இதை தொடர்ந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்லி தருவாங்க. ஹசனான ஹதீஸ் என்பதால அந்த சனதின் காரணமாக தான் இது ஹசன் எனும் அந்தஸ்திற்கு வந்துச்சு. இதே ஹதீஸுடைய மத்தின் வேறொரு ரிவாயத்திலே, அதாவது சஹீஹான ஹதீஸுடைய நிபந்தனைகளுக்கு ஒத்து போகக்கூடியதான ஒரு சனதிலே இதே ஹதீஸுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுமானால் அது ஹதீஸு சஹீஹான ஹதீஸ் என்பதாக போகும் என்ற செய்தியை அடுத்த பாடங்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமான செய்திகளை நாம இனி வரக்கூடிய பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.